ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டாக நம்ம வந்து பட்டர் பேப்பர் போட்டோம்னாக்கா அது பொங்கி வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அது மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்து 3/4 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்திருக்கேன். மொத்தத்தில் இப்போ 3/4 கப்பு மைதா மாவு எடுத்தாச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்கிறதுனால செய்யலாம். இப்போ 3/4 கப்பு மாவோடு நம்ம என்னென்ன சேர்க்கணுன்னாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அப்புறம் 1/4 கப் அளவில் நான் வந்து கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த கொக்கோ பவுட்ரு எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், டார்க்காக வரும் நம்மளுக்கு கேக்கு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது காஃபி பவுட்ரு சேர்க்குறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு தானே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். அது எல்லாத்தையும் இப்போ 3 தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாக்கா போதுமானது. நான் வந்து இன்றைக்கி 3 தடவை சளிச்சு எடுக்கிறேன். இப்போ நான் முட்டை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 5 முட்டை எடுத்திருக்கேன். சின்ன முட்டையாக இருக்கிறதுனால 5 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய முட்டையாக இருந்ததுன்னா 4 எடுத்தாலே போதுமானது. முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இந்த முட்டையில் இப்போ வெள்ளையை தனியாக நான் வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிட்டு மஞ்சளை தனியாக உடச்சி ஊற்றிருக்கேன். வெள்ளை வந்து உடச்சி ஊற்றிருக்க அந்த பவுலில் கொஞ்சம் கூட ஈரமோ எண்ணெயோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் முட்டை வந்து நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும். அதையும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து முட்டை பொங்கி வரலைன்னா கேக் அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. அந்த வெள்ளையில் இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதாவது 1/8ன்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டையிலே நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா தான் அந்த முட்டையோட மனம் வந்து கேக்கில் வந்து வராமல் இருக்கும். இல்லைன்னா அந்த கேக் சாப்பிட்றப்ப நம்ம முட்டை சேர்த்துருக்கிறது தெரியும். அதுவும் நிறையா பேர் கேட்குறதுனால சொல்கிறேன். அப்புறம் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு தான் இதை வந்து பீட் பண்ண போகிறேன். உங்கள் கையில் எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைன்னா விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். நிறையா பேர் வந்து இது கேக் வந்து நல்லா எனக்கு சரியாக வரலைனாங்க. அதனால தான் இந்த தடவை நான் வந்து 2ஐயும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தடு. அந்த மாதிரி மிக்சியில் பண்ணுறது எல்லாத்தோட ரெசிபி இது லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து முட்டையோட வெள்ளை வந்து ஈஸியாக சீக்கிரமாக பொங்கி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி நிறையா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சிம்பிள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எல்லாமே நம்ம இதில் வந்து இருக்குது சேனலில். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் கண்டிப்பாக இதை வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு வெள்ளை. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மஞ்சளாக சேர்த்துக்கணும். ஒரே மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ண சேர்த்துக்கணும்னா தான் அது வந்து நல்லா வரும், நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் மாற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு தான் பண்ணினேன். இப்போ தான் ஹை ஸ்பீடுக்கு நான் வந்து மாற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேகமாக நல்லா பொங்கி வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒன்றா மெதுவாக சேர்த்து பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வந்திருக்குது. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி பவுட்ரு பண்ண ஜீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணாத ஜீனினா 3/4 கப்பு சேர்த்தாலே போதுமானது. அதுதான் கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் நம்மளுக்கு கேக்கு. அதையும் ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள்.
இப்போ பீட்டரை நான் வந்து கலட்டிட்டேன். இப்போ அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் இல்லாட்டி கடாயில் எல்லாத்துலேயுமே கூட இதை வந்து செய்யலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அந்த மிக்ஸில் வந்து சேர்த்துக்கணும். முட்டையில் சேர்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. ஒரே டைரெக்ஷனில் கிண்டணும். குத்தி குத்தி கிண்டக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அந்த கடாயில் செஞ்சது, இட்லி பானையில் செஞ்சது எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் பார்த்துட்டு இப்போ நான் மில்க் எசன்ஸு தான் சேர்க்க போகிறேன். மில்க் எசன்ஸ் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னாக்க, நம்ம இந்த மில்க் எசன்ஸ் சேர்த்தோன்னாக்க நம்மளுக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோடு நம்மளுக்கு வந்து கேக் இருக்கும். எனக்கு வந்து இந்த மில்க் எசன்ஸ் சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்காமல் கூட செய்யலாம். உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க மில்க் எசன்ஸு. அது ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சாக்க எல்லாருக்குமே கேக் நல்லா வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நல்லா வருதுன்றாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு சரியாக வரலேன்றாங்க. நம்ம வந்து முட்டையை பீட் பண்ணுறதுலேயும் இந்த மாவு கலக்கிறதுலேயும் தான் இருக்குது அந்த கேக் வந்து சாஃப்டாக வர்றது. நீங்கள் வந்து விஸ்க் இல்லாட்டி ஸ்பேச்சுலாவில் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து கிண்டணும் மாவை. அந்த மாதிரி கிண்டுனாக்க கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இது ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. ரிப்பன் ஸ்டேஜில் மாவை எடுத்து ஊற்றி பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டின்னில் வந்து மாவை சேர்த்துடலாம். இப்போ இதை அவனில் 50லேருந்து 60 நிமிஷம் ஆகும். இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உடஞ்சிட்டு அந்த கேக்கில் உள்ளார ஓட்டை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறது. இந்த மாதிரி ஹைட்டாக போட்டோம்னா தான் பொங்குச்சுனாலும் நம்மளுக்கு வந்து வெளியில் ஊற்றாது மாவு. அதுக்காக தான் பட்டர் பேப்பர் வந்து ஹைட்டாக போடுறது. இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு மாவு வச்சோம் நல்லா பொங்கி வந்துருக்குது பாருங்கள். அந்த பேப்பரை விட்டு வெளியில் வந்துருச்சு மேலே மாவு. அந்தளவுக்கு வந்துருப்பாங்க அந்த டின்னை விட்டு வெளியில். இப்போ வந்து பட்டர் பேப்பர் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து பொங்கி வெளியில் ஊற்றிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது. இப்போ பேக் ஆகி நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து வயர் ரேக்கில் வச்சுட்டேன். எந்தளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ ஒரு நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் குக்கரில் இல்லாட்டி இதில் செய்கிறதுனாக்கா உப்பு இல்லாட்டி மண் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ அதை நல்லா ஆற விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ மேலாக லேஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து 4 லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம். 4 இல்லாட்டி 3 அவங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 லேயராக கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு 2ஆக கட் பண்ண போகிறேன். கீழே இருக்கிறத ஒரு 2ஆக கட் பண்ண போகிறேன். மொத்தத்தில் 4 லேயர் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து கேக்கை வந்து மேலே கையை வச்சு அமுக்கிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுக்கிட்டு கத்தி வச்சு கட் பண்ணோம்னா கரெக்டாக லெவலாக கட் ஆகும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா நூல் வச்சு கூட கட் பண்ணலாம். அப்படியும் இல்லைனாக்க கேக் கட்டர் கிடைக்கிது. அந்த கேக் கட்டர் வச்சும் நம்ம வந்து கட் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைனில் கிடைக்கிது. அது கூட வாங்கி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு கட் பண்ணோம்னாக்கா அழகாக நம்மளுக்கு கட் ஆகி வெளியில் வந்துடும். அந்த கத்தி வந்து வெளியில் வந்துருச்சுனாக்கா கேக் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கட் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி 4 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ சுகர் சிரப்பு நான் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து சூடோட சுகர் சிரப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு எடுத்து யூஸ் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். அந்த சுகர் சிரப்புக்கு 1 கப்பு தண்ணிக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுட்டு நல்லா சூடு வந்தால் போதுமானது. உருகி வந்துச்சுனாக்க நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வச்சு எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி தடவி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம ஊற்றலாம். இந்த சுகர் சிரப்பு எதுக்காக சேர்க்குறோன்னாக்கா அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஊறி நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக. இப்போ க்ரீம் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் பைப்பிங் பேக்கில். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சுட்டு இது பண்ண போகிறேன். இந்த பைப்பிங் பேக்கோட நம்ம ஹோம்மேட் பைப்பிங் பேக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பைப்பிங் பேக் செய்கிறதுங்கிறது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா க்ரீம் ரெசிபீஸும் இருக்குது.
நிறையா ராயல் ஐசிங், அப்புறம் பட்டர் க்ரீமு, அப்புறம் இது விப்டு க்ரீம் எப்படி பவுட்ரு வச்சு பண்ணுறது எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து க்ரீம் எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கலை. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக வருன்றதுக்காக. இப்போ கேக் இது டேர்ன் டேபிள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம வீட்டிலே செய்கிற கேக் போர்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது அதுவும் நான் வந்து ஏற்கனவே இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் ஹோம்மேடு கேக் போர்டு தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதையும் வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம வந்து க்ரீம் வச்சு இந்த மாதிரி லேசாக தடவி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் கேக் வந்து நலிவு வராமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் தடவுன அந்த பக்கத்தை வந்து அது கேக் போர்டில் படுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மேலே வந்து நம்ம சுகர் சிரப் தடவலையில், அதனால இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் இப்போ தடவ போகிறோம். இந்த மாதிரி நல்லா தடவிக்கணும். அதே மாதிரி கேக் வந்து நம்ம இது ஐசிங் பண்ணின உடனே கட் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஒரு நாள் விட்டுட்டு கூட கட் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது கேக் நம்மளுக்கு. இப்போ பைப்பிங் பேக்கில் அந்த க்ரீம் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன். அதை வந்து இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி நாசில்லாம் போடலை, ஏன்னா நடுவில் வந்து க்ரீம் வைக்கிறதுக்கு தானே. அதனால நான் வந்து நாசில் போடாமல் சும்மா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக்கிக்கலாம். க்ரீமை வந்து ரவுண்டாக தடவிட்டு நம்ம வந்து தடவுனோன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வரும் நம்மளுக்கு. ஐசிங் நைஃப்பில் எடுத்து தடவுறதோட இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு சுற்றி விட்டுட்டு நம்ம வந்து ஐசிங் நைஃப்பை வச்சு தடவுனோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். தெரியாதவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தடவிட்டு பார்க்கணும். எந்தெந்த இடத்துல க்ரீம் இல்லையோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப தடவி விட்டோம்னாக்கா கரெக்டாக நம்மளுக்கு லெவலாக வரும். இப்போ பாருங்கள் தடவியாச்சு. அது மேலே வந்து நான் டார்க் சாக்லேட் வந்து இன்றைக்கி சீச்சு போடுறேன். அது மேலே கொஞ்சம் ஏன் டார்க் சாக்லேட் சேர்க்குறோன்னாக்கா அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்குக்கெல்லாம் வந்து சாக்லேட் போட்டோம்னாக்கா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுக்காக தான் நான் வந்து இடையில சேர்க்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இது இருந்ததுனாக்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது இதுவையும் நான் வந்து சுகர் சிரப் தடவுனதை கீழே வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் சுகர் சிரப் தடவிட்டு அதே மாதிரி க்ரீம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ சைடுக்கு இந்த மாதிரி ஐசிங் நைஃப்பில் கொஞ்சம் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைட்லேயும் தடவிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து நான் உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வர்றேன். கொஞ்சம் தடவுனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் இப்போ பாருங்கள் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதே டார்க் சாக்லேட் வந்து இன்னும் கொஞ்சம் சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சைடில் எல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்படி வச்சு ஒட்டி விடலாம். அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரேப்பரில் கூட அப்படியே எடுத்து ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த சாக்லேட் வந்து அதில் வந்து க்ரீமில் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் வந்து கொடுக்கலாம் இதுக்கு. இப்போ நான் மேலே வந்து ஒரு சின்ன டப்பா வச்சு கவுத்துட்டு அது ஃபுல்லாக சுற்றிலும் டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டுட்டேன். சீச்சு போட்டுட்டேன் பாருங்கள். நம்மளுக்கு நடுவில் அழகாக ரவுண்டாக வந்திருக்குது. அதுக்காக தான் அந்த டப்பா வச்சது. இப்போ வந்து 1 எம்ங்கிற அந்த நாசில் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து கேக் க்ரீம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைய போகிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் டிசைன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. ரொம்ப வேகமாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்றதுனால நான் வந்து சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுனால இருந்ததை வச்சு செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 பூ வந்து வரைஞ்சி விடுறேன் நான் அது மேலே. இது மேலே வந்து நம்ம வந்து செர்ரி வச்சோன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என் கையில் வந்து செர்ரி இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சுகர் பால்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த சுகர் பால்ஸ் வந்து நம்ம எந்த சுகர் பால்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த பூ மேலே அழகாக ஒன்றா வச்சு விட போகிறேன். நீங்கள் வந்து செர்ரி வச்சிங்கன்னா இன்னமும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு அழகாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே. ஆனால் இப்போ இல்லாததுனால நான் வந்து திடீர்னு வந்ததுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். உள்ளர வந்து பைப்பிங் ஜெல் வச்சு பேர் எழுதி வச்சுருக்கேன். இந்த பைப்பிங் ஜெல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு. இது வந்து நான் வீட்டிலே செஞ்ச பைப்பிங் ஜெல்லு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ இது ஆர்டருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி டப்பால் வச்சு இது பண்ணிவிட்டேன்.
நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு பர்த்டேயாக இருந்தாலும் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் கேக் வந்து நம்ம வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நிறையா கேக் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.